வெல்கம் டு பிரபு மேத்ஸ் எஜுகேஷனல் அப்டேட் நம்ம சேனலில் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி நிறைய அப்டேட் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். அதில் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்கு நியூவாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம சேனல் ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட அட்மிஷன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்பெசிஃபிக்காக நம்ம உங்களுக்கு கைட்லைன் கொடுத்துட்டே இருக்கோம். அதில் 2021 2022 அதாவது லாஸ்ட் இயர் கம்ப்ளீட்டான இயரோட லாஸ்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் வந்து ஒரு கோர்ஸுக்கு மட்டும் நடந்துகிட்ருக்கு. அது டிப்ளமோ அட்மிஷன். ஸோ இந்த டிப்ளமோ அட்மிஷனுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் சீட் அலாட்மெண்ட் முடிஞ்சது, செகண்ட் ரவுண்ட் சீட் அலாட்மெண்ட் முடிஞ்சது. ஏன்னா ஒவ்வொரு ரவுண்டுக்கும் வேகன்சி வர வர அடுத்தடுத்த சீட் அலாட்மெண்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க. இப்போது தேர்ட் ரவுண்ட் சீட் அலாட்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிருக்கு நேற்றையோட. சரியா, நேற்றைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 பேஜ் அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ஒரு 3-4 பேஜாக அவங்க கவர் பண்ணி இருக்கிற எல்லா சீட்ஸையும் மேக்ஸிமம் ஃபில் பண்ணிட்டாங்க. தேர்ட் ரவுண்ட் சீட் அலாட்மெண்ட்டுக்கு பதிலாக அவங்க தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்காகவே கண்டக்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ரவுண்ட் சீட் அலாட்மெண்ட், செகண்ட் ரவுண்ட் சீட் அலாட்மெண்ட்டில் சீட் அலாட் ஆகாமல் இருக்கிற கேண்டிடேட் எல்லாரையுமே நீங்கள் இந்த தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்காக டைரெக்டாக TNAU ஆஃபீஸ் வந்துடுங்க. ஏன்னா டைம் வந்து ரொம்ப க்ரூஷியலாக இருக்குது. நெக்ஸ்ட் மந்த் பார்த்திங்க அப்படின்னா இந்த வருஷத்துக்கான அட்மிஷனை வந்து TNAU ஸ்டார்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷனில் இருக்குது. அதனால திரும்ப நாம் வந்து ஒரு குறிப்பிட்ட பேரை மட்டும் நாம் சீட் அலாட்மெண்ட் கொடுத்து வர சொல்லி அவங்க எல்லாருமே அட்டன் பண்ணுறதில்ல. அப்படிங்கிறப்ப மறுபடியும் வேகன்சி வந்து மறுபடியும் இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப லென்த்தியாக போயிட்டே இருக்குது. எப்படியா இருந்தாலும் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் இவங்களுக்கு காலேஜ் டிப்ளமோ அக்ரிக்கு காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ அதனால் இருக்கிற எல்லாரையுமே ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு வெயிட் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்டையும் வர சொல்லிட்டு ரிமைனிங் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் ஸ்பாட் அட்மிஷன் மாதிரி நம்ம அந்த பிளேஸ்லேயே கூட கொடுத்துடலாம். அவங்களோட கட் ஆஃப் அந்த கம்யூனிட்டி ரேங்க் வைஸ் அவங்களுக்கு கொடுக்குறது கரெக்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இதை பிளான் பண்ணி ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிவிட்டு வெயிட் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்டையுமே கம்ப்ளீட்டாக வர சொல்லிட்டாங்க. எல்லாருக்கும் மெயில் பண்ணி இவ்வளோ வேகன்சி இருக்குது, ஸோ வேகன்சி ஸ்டேட்டஸையும் கொடுத்துட்டு இவ்வளோ வேகன்சி இருக்குது எல்லாருமே வந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. நேற்றுக்கு போய்ட்டு எல்லாருமே அட்டன் பண்ணி சீட்டும் எடுத்துட்டீங்க. இப்போ எல்லாருமே கேட்குறது, சார் மறுபடியும் வேகன்சி ஆகிட்டு ஃபோர்த் ரவுண்ட் அலாட்மெண்ட் வருமா சார் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ நம்ம நேற்றை கூட கேட்டவங்ககிட்ட என்ன சொல்லியிருந்தோன்னா, அஃபிஷியலாக டேட்டா எதுவுமே சொல்லலை. டேட்டா எதுவுமே இப்போ வரைக்கும் நமக்கு கிடைக்கல. ஏன்னா நம்ம நேற்று நைட்டு வீடியோ போட்டப்போ ஒரு 7 or 7:30 அந்த டைமில் போட்டிருந்தோம். ஏன்னா லாஸ்ட் ரவுண்ட் அப்போ தான் நடந்துட்டு இருந்தது. அப்படிங்கிறப்போ இன்னும் அஃபிஷியலாக எந்த வேகன்சியும் வரல. நமக்கு தெரிஞ்ச சோர்ஸ்கிட்டேருந்து வேகன்சி லிஸ்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் உங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேற்று நைட் கேட்டவங்க எல்லாருக்குமே நம்ம இந்த விஷயத்த சொன்னோம். மேக்ஸிமம் வரதுக்கும் பாசிபிள் இல்லை. ஆனால் மினிமம் சீட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்பாட் அட்மிஷன் மாதிரி கூப்பிட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஆனால் இப்போ மினிமம் சீட் கிடையாது. ரொம்ப ஹாப்பியான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்னும் ஃபில் பண்ணாமையே இருக்குது. சார் என்ன சார் சொல்கிறீங்க, மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸ்னால் எவ்வளோ சீட்ஸ் சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நாம் ஒரு 500 சீட்ஸுக்காக லாஸ்ட்டாக இப்போ தேர்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட்டுக்கு நேற்றுக்கு கூப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணாங்க. ஆனால் அந்த 500 சீட் அலாட்மெண்ட்டும் நடக்கலை. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாம் எல்லாருமே யோசிக்காத ஹியூஜ் நம்பர் வந்து வேகன்சி இருக்குது. எப்படி சார் சொல்கிறீங்கன்னா, கிட்டத்தட்ட 284 சீட்டுக்கிட்ட வேகன்சி இருக்குது. இதில் பியூர் கவர்மெண்ட்டும் இருக்குது அண்ட் ஆல்சோ ப்ரைவேட் காலேஜும் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் சீட்டு அண்ட் ஆல்சோ ப்ரைவேட் காலேஜ் சீட்டு ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட 284 சீட்டு வேகன்சி இருக்குது. இது அஃபிஷியலாக TNAUலேருந்து நமக்கு கிடைச்ச தகவல். ஸோ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நமக்கு கண்டிப்பாக ஃபோர்த் ரவுண்ட் அலாட்மெண்ட் வரும். ஃபோர்த் ரவுண்ட் அலாட்மெண்ட்டுங்கிறது கம்பல்சரியாக வந்துடும். ஃபஸ்ட் ரவுண்டில் யாரும் கவுன்சிலிங் அட்டன் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறவங்க, இன்னும் சீட் அலாட்மெண்ட் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா மறுபடியும், அதாவது ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் எது வரைக்கும் கூப்பிட்டுருந்தாங்களோ அதை தாண்டி ரிமைனிங் மெம்பர்ஸை கூப்பிட்டு இந்த சீட்டை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கண்டிப்பாக நமக்கு லாஸ்ட்டாக இன்னொரு சான்ஸையும் TNAU நமக்கு கொடுத்தே ஆகணும். ஏன்னா சீட்ஸை வேகன்சியாக வச்சிருக்க கண்டிப்பாக மாட்டாங்க. அப்போ கண்டிப்பாக ஃபோர்த் ரவுண்டு சீட் அலாட்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா மறுபடியும் ஒரு கவுன்சிலிங் ஷெட்யூலே அவங்க பிளான் பண்ணி மேக்ஸிமம் முடிக்கிறதுக்கு, இந்த 284 சீட்டையும் முடிக்கிறதுக்கும் அவங்க அதிகப்படியாக ட்ரை பண்ணுவாங்க. சார் இந்த 284 சீட்டில் எதுவும் கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்கா சார் அப்படின்னா, கவர்மெண்ட் சீட்ஸ் ஒரு 20 to 25 சீட்ஸுக்குள்ளே இருக்குது. சரியா, எக்ஸாக்ட் நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு 22, 23 இந்த ரேஞ்சில் கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸுமே வேகன்சி இருக்குது. இதுலேயும் 1 or 2 கோட்டா BCM இது மாதிரி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த சீட்ஸும் இருக்குது. ஸோ இன்னும் அஃபிஷியல் டேட்டா உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைச்சா கூட நான் அதையும் கொடுக்குறேன். ஸோ கவர்மெண்ட் காலேஜில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 22, 23 சீட்டு வேகன்சி இருக்குது. இந்த கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸோடு சேர்த்து ப்ரைவேட் அஃபிலியேட்டட் காலேஜ் சீட்ஸையும் சேர்த்து பார்த்தா 284 வேகன்சி இன்னும் டிப்ளமோ அக்ரிக்கு 2021, 2022 கல்வியாண்டுக்கான சீட்ஸில் இன்னும் நமக்கு வேகன்சி
வேகன்சி இருக்குது. அப்போ இந்த சீட்டை ஃபில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி ரொம்ப நாள் கிடையாது, இந்த வார எண்டுக்குள்ளேயே, அதாவது இந்த மாதம் எண்டுக்குள்ளேயே இவங்க இந்த சீட்லாம் ஃபில் பண்ணாதான் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் காலேஜ் ஓப்பனிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிட்டாங்க. நேற்றுக்கு நமக்கு சீட் அலாட்மெண்ட்டுக்காக போன ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கூட இவங்க கேட்டதுக்கு, சார் எப்போ சார் காலேஜ் ஓப்பன் ஆகும்னு கேட்டதுக்கு TNAUலேருந்து அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா, ஜூலை 6 சரியா, அடுத்த மாதம் 6ஆம் தேதி கண்டிப்பாக காலேஜ் ஓப்பன் ஆகிடும்னு சொல்லிட்டாங்க. இந்த வார எண்டுக்குள்ளே 4th ரவுண்ட் அலாட்மெண்ட்டும் கம்ப்ளீட் ஆகி சீட் அலாட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் 6ஆம் தேதி உங்களுக்கு காலேஜ் ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? ஸோ இன்னும் ஃபர்தர் டேட்டா கிடச்சதுன்னா கண்டிப்பாக தரோம். இன்னும் ஸ்லைடிங் பற்றி கேட்டிருந்தீங்க, ஸ்லைடிங்கோட ரிசல்ட் ரிலீஸ் ஆகிடுது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் மெயில் ரீச் ஆகும், அதையும் நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேவா? இன்னும் ஃபர்தர் அப்டேட் கிடச்சதுன்னா கண்டிப்பாக தரோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.